So hello guys, welcome back to 𝘱𝘰𝘯𝘓 Cybersecurity. So இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா how to escalate P5 email HTML injection to P4 தான் பார்க்க போறோம். So இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா bug bounty programs-ல email HTML injection எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா P5 ல வந்துட்டு கன்சிடர் பண்றாங்க. பட் இது எப்படி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எஸ்கலேட் பண்ணி P4க்கு நம்ம கொண்டு போலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு பிளாக். ஸோ இந்த பிளாக் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் மேபி ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்ல அக்செப்ட் பண்ணலாம். ஐ மீன் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பக் வந்துட்டு ஒரு சில இடத்துல அக்செப்ட் பண்ணலாம், ஒரு சில இடத்துல அக்செப்ட் பண்ணாமையும் போகலாம். ஓகேவா? பட் ஸ்டில் ஒரு ஒரு புஷ் கொடுக்கறது ஒரு நல்லது தான் எஸ்கலேட் பண்ணி. ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் வீடியோ, ஸோ 𝘱𝘰𝘯 Cybersecurity யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் லைக் 326 videos all related to bug bounty, digital forensics, red team, blue team, so DFIR எல்லாமே இருக்குது, especially for bug bounty. And then நம்மளோட blog page வந்து நீங்க ஃபாலோ பண்ணலனா அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 70 blog கிட்ட நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம். ஓகேவா? So and then வந்துட்டு நம்மளோட Instagram வந்து நீங்க ஃபாலோ பண்ணலனா, so any for personal queries and any career guidance, you can just contact me to 𝘱𝘰𝘯 Cybersecurity official அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பேஜ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ 𝘱𝘰𝘯 Cybersecurity official இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் கரியர் கைடன்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட். இப்போ வந்துட்டு நம்ம பிளாக் உள்ள போகலாம். ஸோ என்னென்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட அக்கௌண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் சப்டொமைன் எனிமரேஷனுக்கு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டூல் வந்துட்டு நான் மேனுவலாக இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பல்க் URL வந்துட்டு நான் போட்டு எடுக்கிறது. ஸோ இதில் வந்துட்டு நான் நாசா தான் நான் ஃபைன் பண்ணி நாசா டொமைனில் தான் நான் ஹன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மெயில் ஹன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் சப்டொமைன் வந்துட்டு எனக்கு வந்தது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நார்மலான ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணோன்னே வந்துட்டு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? தேங்க்யூ 𝘱𝘰𝘯 Security ஃபார் சப்மிட்டிங் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் அட்ரஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் எனக்கு இமெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா we can try like email HTML injection and then வந்து பார்த்தீங்கன்னா XSS கூட நம்மளால ட்ரை பண்ண முடியும். ஸோ செகண்ட் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HTML இன்ஜெக்ஷன் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ H1 டேக் H2 டேக் கொடுத்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸிக்யூட் ஆகி H1 டேக் அண்ட் H1 டேக் அண்ட் H2 டேக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயிலையும் வந்துட்டு அது ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பேலோட் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணேன் இன் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஓகேவா? ஸோ இன்ஜெக்ட் பண்ணோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு செல்ஃப் எக்ஸசஸ் வந்துட்டு பாப்அப் ஆச்சு அந்த இடத்துல. ஓகே, ஸோ செல்ஃப் எக்ஸசஸ் வந்துட்டு பாப்அப் ஆச்சு. ஓகே, இதை நான் டேரக்டாக ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஸோ இது கொஞ்சம் ஃபர்தராக எஸ்கலேட் பண்ணுறதுக்காக 𝘰𝘯𝑖𝑓𝑦 அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் query கொடுத்து ஸோ நான் வந்துட்டு யூசரோட IP அட்ரஸ் கிராப் பண்ணுற மாதிரி நான் வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜென்ரல் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது சப்மிட் பண்ணும்போது எனக்கு இன்ஃபர்மேஷனல் வந்துட்டு போட்டாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபர்தராக எஸ்கலேட் பண்ணுறதுக்காக ஸோ இதில் என்னால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. பட் ஃபர்தராக எப்படி ஃபர்தராக எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். So using an attack called as DMARC policy not enabled leads to redirection plus users IP disclosure plus spoofing அப்படின்ற இந்த ஒரு கேட்டகரியில் வந்து நீங்க எஸ்கலேட் பண்ணலாம். ஸோ chaining HTML injection. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்க டைட்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா chaining HTML injection plus DMARC policy not enabled leads to user IP disclosure and spoofing and redirection அப்படின்றது தான். ஸோ இந்த DMARC policy not enabledனா உங்களுக்கு என்னன்னு தெரியலனா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் அட்ரஸ் நம்ம வந்துட்டு இமெயில் வந்துட்டு விக்டிம்க்கு வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த DMARC பாலிசி அண்ட் SPF ரெக்கார்ட்லாம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு எனேபிள் பண்ணலன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இமெயில் சர்வர்ல எனேபிள் பண்ணலனா ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக்ல நம்ம எனேபிள் பண்ணலனா facebook.com அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணி ஸோ அது த்ரூவா வந்துட்டு விக்டிம்க்கு வந்துட்டு ஒரு இமெயில் வந்துட்டு நம்ம சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த MX டூல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் DMARC policy not enabled அப்படின்றத செக் பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல என்னோட வெப்சைட் வந்து நான் கொடுத்து பார்த்தேன் nep.nasa.gov அப்படின்றத. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் வல்னரபிள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு டிக் மார்க் ஆகட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு
எக்ஸ் சிம்பிள் அதாவது ஒரு இன்டூ மார்க் காட்டுச்சுன்னா அந்த இடத்துல இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வல்னரபிலிட்டி வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எப்படி ஃபர்தராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூசிங் தி ஸ்பெசிஃபிக் வெப்சைட். ஓகேப்பா. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நேம் அண்ட் ஃப்ரம் இமெயில் அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் வல்னரபிள் யூ கேன் ஜஸ்ட் கிவ் த ஸ்பெசிஃபிக் டொமைன் இமெயில் அட்ரஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹண்டர் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் பிரிட்டெண்ட் அஸ் admin@nasa.gov, support@nasa.gov, ஓகேவா, developer@nasa.gov அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துட்டு victim@gmail.com. ஸோ யார் உங்களோட விக்டிமோ யூ கேன் ஜஸ்ட் ஃபர்தர் எஸ்கலேட் அண்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு யூ கேன் கிவ் எனிதிங் ரிலேட்டட் டு த ஸ்பெசிஃபிக் கான்டென்ட். ஸோ நாசானா வந்துட்டு அந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் போது அது எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு you can just further exploit a P5 into P4. Actually இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு P5 bug தான். பட் கம்பைனிங் டபுள் P5 கேன் லீட் டு ஒரு P4 அப்படின்றது என்னோட ஒரு அலிகேஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு மேபி ஹேக்கர்1 அண்ட் பேக்ரவுண்டில் இது அக்செப்ட் பண்ணலனாலும் மேபி விடிபி ப்ரோக்ராம்ஸில் இது வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கைஸ். ஓகேவா. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா இந்த பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரியல் டைமில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல செக் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் எம்எக்ஸ் டூல் பாக்ஸ் வச்சு செக் பண்ணுவீங்க. ஸோ அது வல்னரபிளாக இருந்ததுன்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்குள்ளே போயிட்டு ஸோ யூ பிரிட்டெண்ட் அஸ் சம்ஒன், ஸோ இம்பர்சனைசேஷன் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு விக்டிமுக்கு வந்துட்டு யூ வில் சென்ட் அண்ட் மெயில். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒரு பிளாக் கை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ ஹவ் லேர்ன்ட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் பிளாக் ஐ கெஸ். ஸோ கற்ற வைப்போம், கற்றதை பற்ற வைப்போம். So learn every day, happy hacking. So that's it for our blog guys. We can meet in next video. Thank you so much for watching my video.